ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டிஃபன் சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். எதுவும் மசாலாலாம் வறுத்து அரைக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை. ரொம்ப குயிக்காகவே பண்ணிடலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் என்னென்ன கட் பண்ணி வச்சுருக்கேன்னா, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், அப்புறமா இந்த அளவுக்கு புளி வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அப்புறமா பூசணிக்காவும் பருப்பும் வேக வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் காய் போடாமையும் செய்யலாம், இல்லாட்டி வேறு எந்த காய் போட்டும் செய்யலாம். அது வந்து உங்களோட விருப்பம் தான். இப்போ வந்து ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூனு கடுகு, அப்புறம் அரை ஸ்பூனு உடைச்ச உளுத்தம்பருப்பு, அரை ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் சீரகம், அப்புறமா ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சது, அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம். இப்போ வந்து கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்கோங்க, இன்றைக்கி என்கிட்ட இல்லை. இந்த மாதிரி சாப் பண்ணி வெங்காயம் வதங்கினோன்னு நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கினோன்னு நம்ம தூள் சேர்த்துடலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் கிட்ட மல்லித்தூள், அப்புறம் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு அரை ஸ்பூன் கிட்ட தான் சேர்க்குறேன். இதை வந்து கலந்து விட்டுட்டு இதோட பச்சை வாசம் கொஞ்சம் போகட்டும். ஒரு 2 நிமிஷம் குக் ஆன உடனே நம்ம அந்த பூசணிக்காய் இதோட சேர்த்துடலாம். இது வந்து இதோடய ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம பருப்பு தண்ணி ஊற்றலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதோட கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருந்த பருப்பு தண்ணியும் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும், 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் கிட்ட. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் கிட்ட கல் உப்பு சேர்க்குறேன். இது பார்த்திங்கன்னா நல்லா கொதி வரட்டும். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுவும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து இந்த அளவு சரியாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இதுக்கப்புறமா நல்லா ஒரு கொஞ்ச நேரம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம புளி சேர்க்க போகிறோம், புளி தண்ணி. அந்த மாதிரி நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இது நம்ம பருப்பு வேக வைக்கிறது மட்டும்தான். அது ரெடியாக இருந்துச்சுன்னா டக்குன்னு பண்ணிடலாம். இப்போ வந்து கடைசியாக கொஞ்சமாக வெல்லம் சேர்க்குறேன், ஒரு அரை ஸ்பூன் கிட்ட. அது இன்னும் டேஸ்ட் வந்து பேலன்ஸ் பண்ணும். அவ்வளோதான், ஒரு வெல்லம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கொதி வந்துருச்சுன்னா போதும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்ட் பார்த்துக்கோங்க. நான் அவ்வளோதான் இறக்கிட்டேன். கடைசியாக வந்து முக்கியமாக வந்து கொத்தமல்லி இதுக்கு சேர்த்துக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆர்த்தி, மறுபடியும் உங்களை வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.